திண்டிவனம் கூட்டேரிப்பட்டு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயனார். இவர் தென்பசியாறு அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறார். ஐயனார் திண்டிவனத்திலிருந்து கூட்டேரிப்பட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் மனைவி மகாலட்சுமியை பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு மயிலம் சாலையில் வந்தபோது சாலையில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக கொட்டப்பட்ட மண் குவியல் மீது ஏறாமல் இருக்க மோட்டார் சைக்கிளை வலது பக்கமாக திருப்பி சென்றார். அப்பொழுது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் காயமடைந்து திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் மகாலட்சுமி வரும் வழியிலேயே பரிதாபமாக இறந்ததாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து திண்டிவனம் டவுன் போலீசார் டிப்பர் லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் விபத்திற்கு காரணமான மண்குவேலை அகற்றிட வலியுறுத்தி திண்டிவனம் டவுன் போலீசாரிடம் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இரவு விபத்து நடந்த இடத்தில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நகர செயலாளர் ராஜேஷ், கவுன்சிலர் மணிகண்டன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் போலீசாரின் அலட்சியத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக திண்டிவனத்தில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. திண்டிவனம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் யாரும் சம்பவம் நடந்து 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் வராமல் இருந்ததால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நிலவியது. இந்நிலையில் சம்பவம் குறித்து அதிகாரிகள் யாரும் வராததை கண்டிக்கும் வகையில் மருத்துவமனையில் உள்ள மகாலட்சுமியின் உடலை வாங்க மாட்டோம் என்றும், இறந்த குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கிட கோரி போராட்டம் நடத்தப்போவதாக பாமகவினர் தெரிவித்துள்ளனர்.